This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் SUS நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் SUS நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் பணத்தை திரும்பப் பெற பொருளாதார குற்றப்பிரிவை அணுகலாம் என்று கன்னியாகுமரி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் பர்னபாஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் பர்னபாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது: கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், மண்டைக்காடு, மணவாளக்குறிச்சி, திங்கள் நகர், கருங்கல், தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம், நாகராஜ் கோவில், மீனாட்சிபுரம், பத்மநாபபுரம், திருவிதாங்கோடு, சாமியார் மடம் ஆகிய பகுதிகளில் SUS என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் மீது நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் அதிகாரி மூலம் ஏலம் விடப்பட்டு கோர்ட்டுக்கு உத்தரவிடப்படி முதலீட்டாளர்களுக்கு முதலீடு பணத்தில் 24% வழங்கப்பட்டு வருகிறது. எனவே SUS நிதி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்ட முதலீட்டாளர்கள் நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் ஆஜராகி நிவாரணம் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலீட்டாளர்கள் இறந்துவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் வாரிசு சான்றிதழ் கொண்டு வர வேண்டும். இதேபோல் உண்ணாமலைக்கடையில் இயங்கி வந்த அன்சிகோ ஹோல்சேல் மார் என்ற நிதி நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் இயக்குநராக ஆனந்த்ராஜன், அரவிந்த்ராஜன், அரணீஷ் ராஜன், சுந்தர்ராஜன், அனீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனவே இந்த நிதி நிறுவனத்தின் பணம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்த நபர்கள் நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நேரடியாக வந்து புகார் மனு கொடுக்கும்படி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுவரையிலும் புகார் மனு கொடுக்காதவர்கள் நேரடியாக தகுந்த ஆவணங்களுடன் வந்து புகார் மனு அளிக்கும்படியும் 30ஆம் தேதி வரை கிடைக்கப்பெறும் மனுக்கள் பரிசீலனை செய்து இந்த வழக்கில் சாட்சி பட்டியலில் சேர்த்து குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அதிக வட்டி தருவதாகவும் நிலம் தருவதாகவும் பணம் இரட்டிப்பாக தருவதாகவும் கூறும் தனியார் நிதி நிறுவனங்களில் யாரும் முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்றும் RBI அனுமதி பெற்று தனியார் வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகளில் முதலீடு செய்து பணத்தை பாதுகாத்து கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இதில் கூறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.